கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்தித்து எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே. பழனிசாமி புகார் மனு அளித்தார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்திய 62க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் பலர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் தொடர்பாக பேரவையில் விவாதிக்க வலியுறுத்திய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே. பழனிசாமி உள்பட அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் இருந்து வெளியேற சபாநாயகர் அப்பாவு உத்தரவிட்டார். இதைத் தொடர்ந்து கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர்.என். ரவியை நேரில் சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையில் முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் நேரில் சந்தித்து புகார் அளித்தனர். அப்போது கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோருவதற்கான காரணங்கள் பற்றி அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் ஆளுநரிடம் விளக்கம் அளித்தார். அப்போது முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்.பி. வேலுமணி, புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூவை ஜெகன்மூர்த்தி உள்பட பலர் இருந்தனர்.